பாக முகவர்களாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் பாக முகவர்கள் தலைமை கழகத்தில் அது ஒரு தலைவரை சந்திக்கிறது நம்ம கட்சி வரலாறுலே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிராம சபை கூட்டத்தை நடத்த தொடங்கியிருக்கிறோம். 2617 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும்னு முடிவு செஞ்சுருக்கிறோம். ஆக நகரத்தில், மாநகரத்தில், பேரூராட்சியில் இந்த பூத்து கமிட்டிக்கு நம்ம ஈஸியாக கிடைச்சிடும், எல்லாரையும் நியமிச்சிடும். ஆனால் அந்த ஊராட்சி பகுதிகளில் பூத்து கமிட்டிக்கு சரியான ஆட்கள், முறையான ஆட்கள் பல பகுதிகளில் கிடைக்காத காரணத்தினால தான் நாம் அந்த தேர்தலில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கிடைக்காம போயிடுது. நம்மளோட வெளிப்படையாக சொன்னோம்னா, அண்மையில் நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஜெயலலிதா மறைந்த காரணத்தினால அதில் ஏற்பட்ட அனுபவம் தான் இன்னைக்கு இந்த பூத் கமிட்டியில் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோம். என்ன அனுபவம்னா, அங்கே தோல்வி அடைஞ்சோம். அது ஒரு பக்கம். டெபாசிட் கூட போச்சு. அது ஏன் போச்சுங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் தான் போக விரும்பல. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் தேர்தல் வாக்கு போட்டு வாக்கு என்றப்போ ஒரு பூத்தில் திமுக வாங்கினது வெறும் 11 ஓட்டு தான். உதயசூரியனுக்கு 11 ஓட்டு ஒரு பூத்தில் கிடைச்சிருக்கு. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூத்து கமிட்டி மெம்பர்கள்னு கேட்டிங்கன்னா 25 பேர். அந்த 25 பேர் போட்டிருந்தாலே 25 ஓட்டு கிடைச்சிருக்கணும். ஆக 11 ஓட்டு தான் கிடைச்சிருக்குன்னா என்ன காரணம்? இல்லாத அங்கேயோ பேர் இல்லாதவங்கெல்லாம் பேரெல்லாம் போட்டு அது அங்கே இருக்கக்கூடிய பகுதி கழகத்தை ஏமாத்துறது, மாவட்ட கழகத்தை ஏமாத்துறது, ஒட்டுமொத்தமாக தலைமை கழகத்தை ஏமாத்துறது, ஒட்டுமொத்தமாக கட்சிக்கே ஒரு அவமானத்தை தேடி கொடுக்குற வகையில் அது நடந்துருச்சு. ஆக இந்த குறைபாடு நடக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு அசிங்கமான, ஒரு கேவலமான நிலைமை திமுக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு மாவட்ட ஆய்வு கூட்டத்தை நான் சென்னையில் அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு பேசினேன். இது வரைக்கும் தலைவர் ஆய்வு நடத்தியிருக்கிறாரு. சென்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, மாவட்டத்தை கூப்பிட்டு ஆய்வு நடத்துவார், ஒன்றியத்தை கூப்பிட்டு ஆய்வு நடத்துவார், எம்எல்ஏக்களை கூப்பிட்டு ஆய்வு நடத்துவார். ஆனால் ஊராட்சி செயலரை அழைச்சி ஆய்வு நடத்தின முதல் வரலாற்றை செயல் தலைவராக ஊராட்சி செயலாளர். ஏன் அந்த ஊராட்சி செயலரை கூப்பிட்டேன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், உற்சாகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா ஊராட்சி செயலாளர் தலைமைக்கு அடிக்கடி வரமாட்டாங்க. அறிவாலயத்துக்கு தலைவரையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களையோ பார்க்கறது இல்லை, வாய்ப்பு கிடைக்கிறது, தேவையில்லை. ஏன்னா தலைமை ஒரு செய்தி, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா என்ன செய்வோம்? மாவட்ட செயலரை கூப்பிட்டு சொல்லிவிடுவோம். மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாருன்னா, ஒன்றிய கழக கூட்டத்தை கூட்டி, மாவட்ட கழகத்தை கூட்டி, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் கூப்பிட்டு அவர் சொல்லிடுவார். அப்படிதான் செய்ய முடியாது. தான் கட்சியுடைய அமைப்பு படிப்படி அப்படி தான் வச்சுருக்கோம். நம்ம ஒன்றிய கழகம் என்ன பண்ணோம்னா, ஊராட்சி செயலாளரை கூப்பிட்டு சொல்கிறோம். ஊராட்சி செயலர் என்ன பண்ணுவார்? வார்டு பகுதி வார்டில் இருக்க செயலாளரை கூப்பிட்டு அவர் சொல்கிறார். இப்படி தான் படிப்படியாக நடக்குது. அதனால் ஊராட்சி செயலாளருக்கு டைரெக்டாக தலைமையோட ஸ்ட்ரைட் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது, லிங்க் தான். சில நேரத்தில் ஊராட்சி செயலாளருக்கு மாவட்ட கழகத்தோட தொடர்பு இருக்காது. ஏன் சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளரோட தொடர்பு இருக்காது. இப்படியெல்லாம் நிலைகள் இருக்குது சில இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் சொல்லலை. அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டி அப்பயே நான் முடிவு பண்ணோம். இந்த பூத்து கமிட்டியில் முக்கியமாக அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆகவே அந்த மக்களை கூப்பிட்டு ஊராட்சி சபை கூட்டிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பூத்து கமிட்டி, நான் மட்டும் இல்லை, யார் யார் இந்த ஊராட்சி சபை கூட்டத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த பணியை செய்ய சொல்லியிருக்கோம். ஆக இதை செஞ்சு முடிச்சுட்டுன்னு வச்சுங்க, நம்மளை வெல்வதற்கு யாரும் கிடையாது. இதை ப்ராப்பராக செஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்காங்க, தயாராக இருக்கிறாங்க இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு. ஏன்னா அவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறது ஒரு பக்கம், நம்மளை விட அவங்க தான் இப்போ அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி தயாராக இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யார் இடத்துல இருக்குன்னா, எங்கள் இடத்துல இல்லை, மாவட்டத்தில் இடத்துல இல்லை, ஒன்றியத்தில் இல்லை,
ஊராட்சி இடத்துல தான், உங்கள் இடத்துல தான், உங்கள் முகவரை போன்ற உங்கள் இடத்துல தான். ஏன்னா பூத்தில் உட்காந்து வேலை பார்க்க போகிறீங்க, முறையாக ஓட்டு பகுதியாக பார்க்க போகிறீங்க. எத்தனை ஓட்டு வந்திருக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ ஓட்டு வரணும், இந்த தெருவில் இந்த ஓட்டு வந்திருக்கு, அந்த கணக்கு எடுக்க வேண்டியவங்க நீங்கள். ஆக அந்த பணிகளை நீங்கள் முழுமையாக வெற்றியாக செஞ்சிட்டிங்கன்னா, நாங்கள் 12,617 ஊராட்சிகளுக்கு போய் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க போறீங்க. ஆனால் அந்த காரணமாக இருக்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த வந்திருக்கிறோம். ஆக உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும், இந்த கூட்டத்திற்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும், நீங்கள் சில பேர்களை படிக்கிறப்போ பள்ளிக்கூடத்தில் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துருந்தாங்க. மதியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தேன். அதில் ஒரு 10-15 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் சில 2 பேர் மறைந்து போயிருக்கிறாங்க. அந்த மறைந்து போன இடத்துல பூர்த்தி செய்யணும். சில பேர் சில பணியின் காரணமாக வரல, அல்லது அந்த நிகழ்ச்சியில் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க மாதிரி தெரியுது. எது எப்படி இருந்தாலும் முறையாக இருக்கிறது என்று ஊராட்சியாளர் உறுதி கொடுத்துருக்கிறாரு. ஒன்றிய செயலாளரும் அதை ஆமோதிச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த பகுதியில் சிறப்பாக பணியாற்றும் நம்பிக்கை இருக்குது. அதை மேலும் மேலும் வலுவாக்கி சிறப்பான வகையில் பணியாற்றுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.